நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் growth ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த செஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎக்ஸ் பிகினருக்கான செஷன். ஸோ ஓகே. இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா வாட் இஸ் யூஎக்ஸ் டிசைன், இதில் என்ன மாதிரியான டெலிவரபிள்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகே. யூஎக்ஸ்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம டைவின் ஆகலாம். ஓகே. ஸோ பேசிக்லி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம பட்சத்தில் நம்ம எதை பற்றி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமை சிம்பிளிஃபைடாக ஒரு சொல்யூஷனாக நீங்கள் கொடுக்க போறீங்கன்றது தான் சினாரியோ. ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹவு யூ கேன் திங்க் லைக் யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து லைக் நார்மலான ஒரு பர்சனாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தாலும் யூ டசன்ட் திங்க் அபவுட் எனி திங். இது ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு சினாரியோ மட்டும்தான் இருக்கும். பட் வென் யூ ஹாவ் என்டர்ட் இன் டு தி யூஎக்ஸ் ஃபீல்ட், ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்குன்றத நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஓகே. ஸோ எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் சம் மீனிங். பேசிக்லி எல்லா ப்ராடக்ட் பின்னாடியும் ஒரு சில மீனிங்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்கு தான் மார்க்கெட்ல அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? அதோடைய சக்சஸ் அண்ட் அதோடைய ஃபெயிலியர் இது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா அதோடைய யூசபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரியா? இன்னைக்கு ஒரு நல்ல மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் பூஸ்ட் நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்னா ஒய்? பிகாஸ் அதோடைய யூசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல ஹிட் தான். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்ல ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா ஒய்? பிகாஸ் தே டன் சம் ராங் ரிசர்ச், தப்பான ஒரு டிசிஷனா இருக்கலாம். இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். பேசிக்கலி அந்த ப்ராடக்டோடைய யூசபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும். அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பீப்புள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃபைன். அண்ட் தென் யூஎக்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ். ஓகேங்களா? இதுல ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஓரியன்டா படிப்பீங்க. அதுக்கப்புறம் how to design in the real world. So basically how you can design a solution for the people in a real world. So basically இதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே செஷன். இட்ஸ் நாட் அ ஃபுல், அப்படி சொல்றது, இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது ஒரு கண்டினியூ ஆகும், இந்த வீக் ஃபுல்லாவே போகும் ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. ஓகே. பேசிக்கலி இட்ஸ் a introduction scenario only. okay okay bro, so I'm continuing. okay, first UX designer நீங்க உள்ள வரீங்கன்னா you need to have a super portfolio. portfolio means what? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி what people will ask, சார் உங்களுடைய earlier ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா கேட்பாங்க. ஸோ when you are a engineer, லைக் ஒரு வீட்டோட இன்ஜினியராவோ இல்ல ஒரு ஆர்கிடெக்டாவோ இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது சாம்பிள்ஸ் இருக்கா, கொஞ்சம் ஷோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்ட்லி. சேம் வே லைக் அ ப்ராடக்ட் டிசைனரா இருக்கலாம், இல்லைனா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நம்மளுக்கு பீப்புள் வில் ஆஸ்க் क्वेश्चन, ப்ரோ லைக் நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இன் அ ப்ரொஃபஷனல் வே. இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, இது வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் அப்படி சொல்லுவாங்க. இந்த டொமைன்குள்ள நீங்க வரணும்னா யூ நீட் டு ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ இல்லாம யூ கான்ட் டூ எனிதிங் ஹியர். சரிங்களா? நீங்க ப்ராடக்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸாவது முடிச்சு உங்களுடைய பேசிக்கலி இட்ஸ் a எக்ஸசைஸ். ஓகேவா? ஒரு யூஎக்ஸ் டிசைனிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் குரூப் ஆஃப் ஒர்க்ஸ் டுகெதர். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் சோ மெனி டாஸ்க் இருக்கு அதுக்குள்ள. இப்போ எப்படி லைக் யூ ஆர் பிளேயிங் இன் சம் கேம்.
ஒரு கேம் விளையாடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ம். ஈஸியா இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த், ஃபிஃப்த்ன்னு சொல்லிட்டு அந்த உள்ள ஸ்டேஜஸ் போயிட்டே இருக்கீங்க இல்லையா? ம். ஸோ ஆமா. லைக் தட் யுஎக்ஸ் உடைய கம்ப்ளீட் ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் எண்ட் வரையும் நெறைய ப்ராசஸ் இருக்கு. ம். நெறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இருக்கு. நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. இந்த மாரி ஃபைண்டிங்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இதுல ஓகே. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துன்னு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்க்கோ, இல்ல நம்மளுடைய ரிசர்ச்சுக்கோ போட்டுற மாட்டோம். ம். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் டைம் இருக்காது. ஓகேங்களா? ஆமா. நம்மளுக்கு குடுத்திருக்கிற ஷார்ட் டெட்லைன்ல, ஷார்ட் டைம்ல என்ன ரிசர்ச் ஒர்க் நம்மளால பண்ண முடியுமோ, அதுதான் நம்ம எடுக்க போறோம். ம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு யூசரோடைய எமோஷனல் கிராஃப்ஸ யூஸ் பண்ணுங்க. ஒரு யூசரோடைய பிஹேவியர அனலைஸ் பண்ணிக்கங்க. ஒரு யூசரோடைய ஓகே. பெர்சோனாவ மட்டும் கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. காம்படிட்டர மட்டும் அனலைஸ் பண்ணிக்கங்க. இந்த மாரி ஒரு சில சினாரியோஸ் மட்டும் யூசர் ஒர்க் பண்ணுவாங்க. ம். ஓகே. சரிங்களா? இந்த மாரி ஒரு சில சினாரியோஸ் மட்டும் ஒர்க் பண்ணி, ஒரு சில டேட்டாவ கொண்டு வருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்டையர் இத கூட ஃபுல்லா பண்ணுவாங்க. ம். சரிங்களா? ஓகே. ஸோ இத நான் ஏன் சொல்றேன்னா, அ ஆஸ் அ ஆஸ் அ இன்ஜினியரா, ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியரா, ஸோ யூ வில் ஹேவ் எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.